வெல்கம் பேக். இன்னைக்கு 10th மேக்ஸ்ல இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிக்னோமெட்ரி அந்த சாப்டர்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிற ஃபார்முலாஸ் பார்க்கலாம். ஒரு 3 ஐடென்டிட்டிஸ் sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி சீக்கன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா 1 பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டா. அதே மாதிரி கொசிகன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னும் போது கொசிகன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா. இந்த 3 ஃபார்முலா தான் பேஸ் ஃபார்முலா. இதை வச்சு மற்றது அப்படியே போட்டுக்கலாம். இதுல இருந்து மற்ற 2 ஃபார்முலா எடுக்கலாம். எப்படின்னு பாருங்க. sin ஸ்கொயர் தீட்டா வேணும்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு போட்டுக்கலாம். அதுவே காஸ் ஸ்கொயர் தீட்டா வேணும்னா 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டான்னு போட்டுக்கலாம். இதுலயும் அதே மாதிரி சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 இது ஈக்குவல் டு -1 இஸ் ஈக்குவல் டு tan ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும். அதுவே இந்த tan வந்து சரி எடுத்துட்டோம்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இதுவும் அதே மாதிரி கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1னா காட் ஸ்கொயர் தீட்டா, கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. அப்புறமா சம் பேசிக்ஸ் தெரியணும். எப்படின்னா சைன் தீட்டா இதுக்கு ஒரு ஃபார்முலா சைன் தீட்டா சைன் காஸ் tan அதெல்லாம் இருக்குல்ல, அது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்க்கலாம். OAO HHA OAO HHA அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்க பாட்டு மாதிரி OAO அப்ப இது ரெண்டுத்தையும் பண்றது சைன் தீட்டா அப்படின்னும் போது ஆப்போசிட் சைட் பை ஹைபோடெனஸ் சைட். அதே மாதிரி காஸ் தீட்டான்னும் போது அட்ஜசன்ட் சைட் பை ஹைபோடெனஸ் சைட். tan தீட்டா அப்படின்னும் போது ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். சரியா? நெக்ஸ்ட் சைனோட இன்வர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா தான் கொசிகன் தீட்டா. அதே மாதிரி 1 பை காஸ் தீட்டா தான் கொசிகன் தீட்டா சீக்கன் தீட்டா. அதே மாதிரி 1 பை tan தீட்டா தான் வந்து காட் தீட்டா. சரியா? இதெல்லாம் தான் யூஸ் பண்ண போறோம். இதை பேஸ் பண்ணி சம்ஸ் போடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி போடலாம் பாருங்க. இது கொசிகன் தீட்டா அப்படின்னா நான் பார்த்தோன்னா 1 பை சைன் தீட்டா. கரெக்டா? காட் தீட்டான்றது காட் தீட்டா அப்படின்னா இங்க 1 பை tan போட்டிருக்கேன்னா இதை எப்படின்னு மென்ஷன் பண்ணலாம் பாருங்க. இதோட ரெசிப்ரோக்கலா அப்ப காட் தீட்டாவை நான் எப்படின்னு சொல்லலாம்னா அட்ஜசன்ட் சைட் பை ஹைபோடெனஸ் சொல்லலாம். அது இல்லாம இன்னொரு ஃபார்முலாஸும் இருக்கு. tan தீட்டா அப்படின்னும் போது என்ன வரும்னா இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணாதான் இது வரும். சரியா? tan தீட்டானா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. சரியா? tan தீட்டானா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. இதை ரெசிப்ரோக்கல் பண்ணா காட் தீட்டாவா, அப்ப காட் தீட்டானா என்ன வரப்போகுது? காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. இதை தான் நான் யூஸ் பண்ண போறேன். அப்ப என்ன பண்ண போறேன்? காட் தீட்டானா காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. இந்த ஹோல் ஸ்கொயர் இருக்கு, அந்த ஸ்கொயர் அப்படியே போட்டுங்க. இது பேஸ் காமனா இருக்கா? சைன் தீட்டானே எடுத்துக்கிறேன். அப்ப 1 மைனஸ் காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் ஆயிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது 1 மைனஸ் காஸ் தீட்டான்னு இருக்கா? இதை என்ன பண்ணலாம்? இந்த ஸ்கொயரை அப்படியே உள்ள சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸ்கொயர்னா 2 முறை. கரெக்டா? அப்ப ஆயிடும் 1 மைனஸ் காஸ் தீட்டா. இது ஒன்று ஆயிடும் 1 மைனஸ் காஸ் தீட்டா. கீழே இருக்கிறது சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரப்போகுது. சரியா? சைன் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்ப 1 மைனஸ் காஸ் தீட்டா இன்டூ 1 மைனஸ் காஸ் தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. சைன் தீட்டானா காஸ் ஸ்கொயர் தீட்டாவா? இது என்ன பண்ணிக்கலாம்? 1 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b அப்படி போட்டுக்கலாம். இதை 1 மைனஸ் காஸ் தீட்டா இன்டூ 1 மைனஸ் காஸ் தீட்டா டிவைடட் பை a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b னா 1 பிளஸ் காஸ் தீட்டா இன்டூ 1 மைனஸ் காஸ் தீட்டா. அப்ப இதுவும் சேம் ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடும். அப்ப நம்மளுக்கு 1 மைனஸ் காஸ் தீட்டா டிவைடட் பை 1 பிளஸ் காஸ் தீட்டா. சரியா? இது LHS RHS. ஸோ hence it is proved அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுங்க. hence it is proved. நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்ப இந்த LHS எடுத்துட்டு RHS வர வச்சுக்கலாம். LHS வந்து என்ன இருக்குன்னா cos A 1 plus sin A plus 1 plus sin A divided by cos A.
சரியா? இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம்னா கீழே ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிப்போம். 1 + sin A இன்டூ cos A. இப்போ எல்சிஎம் எடுக்கும் போது என்ன பண்ணுவோம், இதை கிராஸ் மல்டிபிள் மாதிரி, இது இங்கே வந்துடும், இது இங்கே மல்டிபிள் ஆகும். இது இங்கே வந்துச்சுன்னா cos A அப்போ cos ஸ்கொயர் A ஆகிடும். இதுவும் 1 + sin A 1 + sin A 1 + sin A ஹோல் ஸ்கொயர் தான் பண்ணணும். 1 ஸ்கொயர் sin ஸ்கொயர் பண்ணக்கூடாது, ரெண்டும் ஒரே டைம். அப்போ ஹோல் ஸ்கொயர் பண்ணுவேன். இப்போ இதனா பண்ணலாம் பாருங்க, cos ஸ்கொயர் A அப்படியே வச்சுக்கோம். இது வந்து A + B ஹோல் ஸ்கொயர், A + B ஹோல் ஸ்கொயர், A + B ஹோல் ஸ்கொயர் அப்படின்னும் போது என்ன ஃபார்முலா வரும்? A + B ஹோல் ஸ்கொயர்னா A ஸ்கொயர் + B ஸ்கொயர் + 2AB. அப்போ A ஸ்கொயரில் 1 ஸ்கொயர், B ஸ்கொயர்னா sin ஸ்கொயர் A + 2AB. 2 × A வந்து 1 தான், 2 × sin A டிவைடட் பை இந்த பேஸ் அப்படியே வச்சுக்கலாம், 1 + sin A இன்டூ cos A. இப்போ நெக்ஸ்ட் ஃபார்முலானா ஐடென்டி யூஸ் பண்ணலாம்னா sin ஸ்கொயர் A இருக்குது, cos ஸ்கொயர் A இருக்குது. sin ஸ்கொயர் A + cos ஸ்கொயர் A அப்படின்னும் போது அதோட வேல்யூ 1, அதையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணா வரும் பாருங்க, இது சேர்த்தா 1னா ஏற்கனவே 1 ஸ்கொயர் இருக்குது, 1 + 1 + 2 sin A டிவைடட் பை 1 + sin A இன்டூ cos A. சரியா? இது 1 + 1 2 + 2 sin A டிவைடட் பை 1 + sin A இன்டூ cos A. மேலே என்ன பண்ணுறேன், ரெண்டுத்துலேயும் 2 2 இருக்குது, 2 காமனாக இருக்குன்னா 1 + sin A டிவைடட் பை 1 + sin A இன்டூ cos A. அப்போ 1 + sin A 1 + sin A கேன்சல் ஆகிடும், 2/cos A. 2/cos A நம்மளுக்கு தெரியும்னா 1/cos A சீக்கன் ஏன்னு சொல்லலாம். அப்போ ஆன்சர் வந்து என்ன ஆகிடும் பாருங்க, 1/cos இது 1/cosனா 2 × சீக்கன் ஏன்னு ஆகிடும். சரியா? 1/cos சீக்கன் சொல்லுவேன். அப்போ RHS வந்துச்சு. ஸோ LHS வச்சு RHS ட்ரை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டினா tan theta divided by 1 - cot theta plus cot theta divided by 1 - tan theta. இந்த LHS வச்சு RHS எடுத்துட்டு வரலாம். இதோட அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு tan theta sin theta by cos theta போடலாம். அதே மாதிரி cot theta 1 - cot theta என்னும்போது cos theta by sin theta வரும். இதையும் என்ன பண்றேன் அப்படின்னா cot theta cos theta by sin theta, இதை 1 - sin theta by cos theta. சரியா? இதுக்கு எல்சிஎம் எடுங்க, sin theta by cos theta. இது வந்து என்ன ஆயிடும், 1 - இது sin, இங்க பேஸ் எல்சிஎம் எடுத்தனா sin theta வரும். இங்க வந்து sin theta minus cos theta வரும், பிளஸ் cos theta by sin theta. இங்க வந்து இதுக்கு எல்சிஎம் வந்து cos theta minus sin theta. இதை ரெசிப்ரோகேட் பண்ணி போட்டுக்கலாம். ரெசிப்ரோகேட் பண்ணா வரும் பாருங்க, sin theta by cos theta. இதை ரெசிப்ரோகேட் பண்ணா மேல sin thetaன்னு வந்துடும், கீழே வந்து sin theta minus cos thetaன்னு வரும். பிளஸ் இது வந்து cos theta by sin theta. இதை ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது cos theta divided by cos theta minus sin theta. சரியா? ஸோ இதுக்கும் எல்சிஎம் எடுத்துக்கலாம் பாருங்க. இது எல்சிஎம் எடுத்தா sin theta மைனஸ் இருக்கா, அப்போ ஃபர்ஸ்ட் இங்க இந்த மைனஸ் காமனா, இப்போ இங்க sin theta minus cos thetaன்னு இருக்கு, இங்க cos theta minus sin theta இருக்கு. இதுல இருந்து ஒரு மைனஸ் நான் காமனா எடுத்து போட்டுக்கிறேன். காமனா இந்த மைனஸ் எடுத்தனா எனக்கு கரெக்டா வரும் பாருங்க. இதை வந்து sin theta into sin theta sin ஸ்கொயர் theta cos theta into sin theta minus cos theta. இந்த மைனஸை வெளியில எடுத்தோம் அப்படின்னா cos ஸ்கொயர் theta sin theta into sin theta minus cos theta ஆயிடும். சரியா? இந்த மைனஸ் இதுல இருந்து காமனா மைனஸ் வெளியில எடுத்தோம்னா இந்த மைனஸ் வந்துடும், sin theta minus cos theta வரும். இதுல இருக்கிற காமன் டேர்ம் sin theta minus cos theta அப்படியே காமனா எடுத்துக்கலாம், sin theta minus cos theta into cos theta into sin theta வரும். இப்போ cos theta இருக்க இந்த sin இங்க வருமா, அப்ப sin cube theta ஆயிடும். sin cube theta minus இந்த sin இங்க இருக்கு, cos தான் இல்ல, அப்ப அந்த cos தான் இங்க வரும், cos cube theta வரும். சரியா? இப்போ இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா a cube minus b cube.
இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். a cube minus b cube அப்படின்னா a minus b into a square plus b square plus ab இந்த ஃபார்முலால எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலால எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நான் ஆகும் பாருங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எத்தனை sin theta minus cos theta into a square அப்படின்னும் போது sin square theta plus cos square theta plus sin theta into cos theta divided by in the base அப்படியே sin theta minus cos theta into cos theta into sin theta வா. இப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும் பாருங்க. sin square theta plus cos square theta இதை சேர்த்து 1ன்னு சொல்லிக்கலாம். அப்போ 1 plus sin theta into cos theta divided by cos theta into sin theta. சரியா? ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா தனித்தனியாக போட்டுக்கலாம். ஒன்றுக்கும் தனித்தனியாக சப்ஸ்டியூட் பண்ணோன்னா பேஸை தனித்தனியாக போட்டுக்கலாம். அப்போனா ஆகும் பாருங்க 1 plus cos theta into sin theta plus sin theta into cos theta divided by cos theta into sin theta. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இது 1ன்னு ஆகிடும். இதை ரெசிப்ரோகேட் பண்ணா என்ன வரும் பாருங்க. காசை பண்ணும்போது சீக்கன் theta வரும், சைனை பண்ணும்போது கொசிகன் thetaன்னு வரும். இது +1 வந்துடும். ரெண்டும் கேன்சல் ஆச்சு. அதான் அதை கொடுத்துருக்காங்க 1 plus secant theta into cosecant theta. ஸோ RHS LHS equal to RHS வந்துச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் LHS RHS ரெண்டு. இந்த கொஸ்டின் மட்டும் LHSம் தனியாக ப்ரூவ் பண்ணலாம், RHSம் தனியாக ப்ரூவ் பண்ணலாம். 1 plus secant A divided by secant A வா. இந்த secant A என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 1 by cos A, இதையும் secant A 1 by cos A போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு எல்சிஎம் மட்டும் என்ன வரும் பாருங்க. கீழே cos A plus 1 வந்துடும். இது அப்படியே 1 by cos A. இதை கிராஸ் ரெசிப்ரோகேட் பண்ணா வரும் பாருங்க. cos A plus 1 divided by cos A. இது என்ன ஆகும் அப்படியே திருப்பி வரும் cos A divided by 1. அப்போ cos A கேன்சல் ஆகிடும். அப்போ இது வந்து cos A plus 1ன்னு வந்துச்சா, இது 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதையும் எடுத்து இதே மாதிரி வர வச்சிடலாம். sin square A divided by 1 minus cos A. இதை என்ன பண்ணலாம், sin square 1 minus cos square A போட்டுக்கலாம். இதையும் 1 minus cos A போட்டுக்கிறேன். இது A square minus B square. அப்போனா ஆகிடும் A plus B into A minus B. அப்போ 1 plus cos A வா into 1 minus cos A divided by இது 1 minus cos A ஆகும். அப்போ 1 minus cos A 1 minus cos A கேன்சல் ஆகிடும். 1 plus cos A வரும். அப்போ LHSக்கும் ஈக்குவல் RHSக்கும் ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரி எடுத்துகிட்டு வந்துருக்கோம். அப்போ 1 plus cos A equal to 1 plus cos A வந்திருக்கு. நம்மளுக்கு தேவையானது ப்ரூஃப் ஆயிடுச்சு. LHS equal to RHS. நெக்ஸ்ட் கொஸ்டின் இது இருக்கா, LHS equal to RHS அவங்களே கொடுத்துருக்காங்க. யூஸிங் த ஐடென்டிட்டி இது கொடுத்துருக்காங்க. அப்போ இதை யூஸ் பண்ணி பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அர்த்தம். என்ன பண்ணலாம்னா என்டையர் ஈக்குவேஷனை மேலேயும் கீழேயும் sin thetaவால் A இருக்குல்ல, sin A மேலேயும் கீழேயும் டிவைட் பண்ண போகிறேன். டிவைடிங் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை sin A. டிவைடிங் நியூமரேட்டர் அண்ட் denominator by sin A. சரியா, sin A. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் sin A வால டிவைட் பண்ணிக்கிட்டே வரலாம். அப்போ cos A டிவைடட் பை sin A மைனஸ் sin A பை sin A plus 1 by sin A divided by cos A by sin A plus sin A by sin A minus 1 by sin A. சரியா, இதெல்லாம் நான் சொல்ல பாருங்க. இதை காட்னு சொல்லிடலாமா. cos by sin cot A minus 1 by sin A 1 by sin A cosecant A. இது வந்து cot A plus 1 minus cosecant A வா. நெக்ஸ்ட் இதுல என்ன பண்ணலாம் பாருங்க. இந்த 1க்கு பதில் என்ன பண்ணலாம் பாருங்க,
இந்த 1 -1 இருக்கா, அந்த -1க்கு பதில் என்ன பண்ணிக்கிறோம், இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணிக்கிறோம். சரியா, இது ஃபர்ஸ்ட் இப்படி எழுதிக்கோ, cot a plus cosecant a -1 divided by cot a, இதையும் மைனஸ் cosecant a plus 1. சரியா, இதுல என்ன பண்ணலாம், இந்த 1 இந்த ரிலேஷன் வச்சு யூஸ் பண்ணிக்கிறோம். cosecant ஸ்கொயர் a மைனஸ் cot ஸ்கொயர் a வை 1ன்னு சொல்லலாம். சரியா, இந்த 1க்கு பதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்ப cot a plus cosecant a minus 1க்கு பதில் cosecant ஸ்கொயர் a minus cot ஸ்கொயர் a அப்படின்னு போட்டுக்கிறேன். டிவைடட் பை அதை பேஸ் அப்படியே போட்டுக்கலாம். cot தானே இது, cot a minus cosecant a plus 1. இதையும் நான் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா, இதை என்ன பண்ணிக்கலாம், இந்த மைனஸ் உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் மாதிரி இருக்கா, அப்ப a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரா நம்ம என்ன சொல்லிக்கலாம், a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b சொல்லலாமா, அது மாதிரி பண்ணிக்கலாம் பாரு. cot a பிளஸ் cosecant a மைனஸ் போட்டு இதை a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b போட்டோன்னா cosecant a பிளஸ் cot a இன்டூ cosecant a மைனஸ் cot a. சரியா, டிவைடட் பை அந்த பேஸ் அப்படியே போட்டுக்கணும். cot a மைனஸ் cosecant ஸ்கொயர் ஆல cosecant a plus 1. இப்ப இதுல என்ன பண்ணலாம்னா, cot a plus cosecant a இருக்கா, இதுல அதே இருக்கு, இதை காமனா வெளியில எடுத்துடலாம். அப்ப cot a plus cosecant a காமனா எடுத்தனா இங்க 1 இருக்கும், மைனஸ் இந்த டேர்ம் அப்படியே வந்துடும். cosecant a பிராக்கெட்ல தான் இருக்கு, cosecant a மைனஸ் cot a. சரியா, பிராக்கெட் போட்டு தான் போடணும். டிவைடட் பை cot a மைனஸ் cosecant a பிளஸ் 1. இந்த மைனஸா உள்ள மல்டிபிள் பண்றேங்க. cot a பிளஸ் cosecant a இன்டூ 1, இந்த மைனஸ் உள்ள வந்துச்சுன்னா மைனஸ் cosecant a மைனஸ் பிளஸ் cot a ஆயிடும். சரியா, டிவைடட் பை இந்த டேர்ம்ஸ் அப்படியே இருக்கு பாருங்க, cot a மைனஸ் cosecant a பிளஸ் 1. இது அப்படியே தான் இருக்கு பாருங்க, cot பிளஸ் cot a மைனஸ் cosecant a பிளஸ் 1. இதுவும் கேன்சல் ஆயிடும். நம்மளுக்கு அவங்க கேட்ட RHS வந்துச்சு, cot a பிளஸ் cosecant a. இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஏற்கனவே நம்ம போட்டிருந்தா அந்த ஐடியாஸ் ஞாபகம் இருக்கும், எங்க எது சப்ஸ்டியூட் பண்ணணும். இதை மேலேயும் கீழேயும் sin a-வால டிவைட் பண்ணி, இந்த எக்ஸாம்ல சம்டைம்ஸ் இது யூஸ் பண்ணணும்னு கூட சொல்ல மாட்டாங்க, நம்மளே தான் போட்டு ஏதாச்சும் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டே வந்து RHS எடுத்துட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 1 பிளஸ் sin a டிவைடட் பை 1 மைனஸ் sin a தான். இதை கான்ஜுகேட் பண்ணி சால்வ் பண்ண பாருங்க. கான்ஜுகேட்னா கீழே இருக்கிற சைனை அப்படியே ஆப்போசிட் சைன் 1 பிளஸ் sin a டிவைடட் பை 1 பிளஸ் sin a வா. இது அப்படியே மல்டிபிள் பண்ணா நான் வரும் பாருங்க, 1 பிளஸ் sin a ஹோல் ஸ்கொயர். இது வந்து நான் பாருங்க a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் 1 ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் sin ஸ்கொயர் a. சரியா, இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படியே வச்சுட்டு இருக்கோம். 1 பிளஸ் sin a ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 1 மைனஸ் sin ஸ்கொயர் 1 ஸ்கொயர் வந்தா 1 மைனஸ் sin ஸ்கொயர் அப்படின்னா cos ஸ்கொயர் a. அப்ப என்ன பண்ணிக்கலாம், இந்த ஸ்கொயரும் ரூட்டும் போயிடும். மேல வந்து 1 பிளஸ் sin a வரும், கீழே வந்து வெறும் cos a வரும். இப்போ இதை தனித்தனியா போட்டுக்கலாம், 1 பை cos a பிளஸ் sin a பை cos a. 1 பை cos a வந்து என்ன வரும், secant a, sin a by cos a வந்து tan a. Next question, sin theta minus 2 sin cube theta divided by 2 cos cube theta minus cos theta வா. இதுல இருந்து என்ன பண்ணலாம், sin theta காமனா எடுக்கலாம். sin theta காமனா எடுத்தனா 1 minus 2 sin square theta
டிவைடட் பை 2. இதுல இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா காஸ் தீட்டாவை காமனா எடுக்கலாம். காஸ் தீட்டா காமனா எடுத்தா 2 cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. சரியா, இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா sin தீட்டா பை காஸ் தீட்டாவை tan தீட்டான்னு போட்டுக்கலாம். இதுல என்ன பண்ணலாம் 1 அப்படின்னா sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு போட்டுக்கிறோம் 1. இதை வந்து 2 sin ஸ்கொயர் தீட்டான்னு போட்டுக்கிறேன். அப்படியே இதை 2 cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 அகைன் sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு போட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அந்த tan தீட்டா அப்படியே இருந்துட்டோம். 1 மைனஸ் 2 sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் sin ஸ்கொயர் தீட்டாவா, அது என்ன ஆகும்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டான்னு வரும். டிவைடட் பை 2 cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல tan தீட்டா இன்டூ cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2 cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா. அப்ப இது ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா வெறும் tan தீட்டான்னு வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் a plus b whole square ஃபார்முலால எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். sin ஸ்கொயர் a plus cosec ஸ்கொயர் a plus 2 sin a cosec a plus இதையும் அப்படியே a plus b whole square எக்ஸ்பேண்ட் பண்ணனா cos ஸ்கொயர் a plus secant ஸ்கொயர் a plus 2 cos a secant a. சரியா, இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா sin ஸ்கொயர் a plus cos ஸ்கொயர் a இருக்கா, இது ரெண்டுத்தையும் ரவுண்ட் பண்ணி நான் 1ன்னு போட்டுக்கிறேன். ஏன்னா sin ஸ்கொயர் a plus cos ஸ்கொயர் a 1 plus cosec ஸ்கொயர் a அப்படியே வச்சுக்கிறேன். இதை வந்து 2 sin a cosecant a 1 by sin a ன்னு போடலாம். அதே மாதிரி secant ஸ்கொயர் a plus 2 into cos a secant a 1 by cos a ன்னு போடுவேன். cos a கேன்சல் பண்ணுவோம், sin a கேன்சல் ஆகிடும். 2 plus 2 4 ஆகிடும். 1 plus cosec ஸ்கொயர் a plus secant ஸ்கொயர் a அப்புறமா plus 2 இருக்கு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா வரும் பாருங்க. நெக்ஸ்ட் 1 plus 2 plus 2 2 plus 2 4 4 plus 1 5. நெக்ஸ்ட் cosecant ஸ்கொயரா எப்படி போடலாம் அப்படின்னா 1 plus cot ஸ்கொயர் ன்னு எழுதலாம். 1 plus cot ஸ்கொயர் secant a அதே மாதிரி எப்படி எழுதலாம்னா 1 plus tan ஸ்கொயர் ன்னு எழுதலாம். அப்பனா ஆயிடும் 5 plus 1 plus 1 7 7 plus tan ஸ்கொயர் a plus cot ஸ்கொயர் a RHS வந்துச்சு. சரியா, ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி போட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் LHS தனியா ப்ரூஃப் பண்ணலாம், RHS தனியா ப்ரூஃப் பண்ணலாம். cosecant a minus sin a into secant a minus cos a. cosecant a 1 by sin a ன்னு எழுதிக்கலாம். 1 by sin a minus sin a. secant a அதே மாதிரி நம்ம 1 by cos a minus cos a வா. இதை எல்சிஎம் எடுத்தா வரும் பாருங்க, sin a ன்னு வரும். sin a 1 அப்படியே வரும். இந்த sin a மல்டிபிள் ஆகும் 1 minus sin ஸ்கொயர் a into இங்கேயும் 1 minus cos ஸ்கொயர் a divided by cos a ன்னு வரும். ஏன்னா cos a எல்சிஎம் எடுப்பேன். 1 அப்படியே இருக்கு, இந்த cos இங்கே மல்டிபிள் ஆகிடும். 1 minus cos ஸ்கொயர் a ன்னு வரும். அப்போ 1 minus cos ஸ்கொயர் 1 minus sin ஸ்கொயர் a வந்து cos ஸ்கொயர் a divided by sin a into 1 minus cos ஸ்கொயர் a என்னும்போது sin ஸ்கொயர் a divided by cos a. இப்போ நான் ஆகிடும் இந்த cos a ஸ்கொயர் போயிடும், sin a ஸ்கொயர் போயிடும். அப்போ cos a into sin a வரும். அதை sin a into cos a ன்னு போட்டுக்கலாம். இதை வந்து LHS எடுத்துக்கிறேன். சரியா, LHS. இப்போ RHSலையும் டிரைவ் பண்ணி இதே ஆன்சரை வர வைக்கலாம். RHSல 1 by tan இருக்கா, tan sin a by cos a ன்னு எழுதலாம். காட்டை வந்து cos a by sin a. சரியா, இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ண பாருங்க. மேலே அந்த 1 அப்படியே இருக்கும். இது cos a into sin a sin a. இப்போ இது இங்கே வந்துருமா, மேலெல்லாம் வரும்னா இது கிராஸ் மல்டிபிள், ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் மாதிரி தான். sin ஸ்கொயர் a plus cos into cos cos ஸ்கொயர் a. சரியா, இதெல்லாம் பண்ணலாம்
1 divided by 1. இது மேலே வந்துச்சுன்னா cos a into sin a divided by இது sin square a plus cos square a. Sin square a plus cos square a வேல்யூ 1. இது ஃபுல்லாக 1 ஆகிடும். அப்போ மேலே மட்டும் தான் வரும் cos a into sin a. அப்போ இது RHS. ஸோ LHS RHS ஒரே மாதிரி வந்துச்சு. Hence it is proved. நெக்ஸ்ட் கொஸ்டின் இதை ப்ரூவ் பண்ணலாம். 1 plus tan square a வா, tan square sin square a by cos square a ன்னு போட்டுக்கிறேன் divided by 1 plus cot square என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா sin square a by cos square a அப்படின்னு போட்டுக்கிறேன். சரியா? ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா LCM எடுத்துக்கலாம். cos square a plus sin square a divided by இது ஆகிடும் cos square a ஆகிடும். அதே மாதிரி இங்கேயும் இது LCM எடுத்தனா cos square a cos square a எடுத்தனா cos square a plus sin square a. cot theta தான் நான் இங்கே தப்பாக எழுதியிருக்கேன் பாருங்க. cot theta இப்போ இந்த cot theta அப்படின்னும் போது cos square a plus sin square a. இப்போ இது LCM எடுக்கும்போது sin square a plus cos square a divided by sin square a. இது வந்து இதை 1ன்னு சொல்லிக்கலாம், இதையும் 1ன்னு சொல்லிக்கலாம். அப்போ 1 by cos square a இது மேலே வந்துச்சுன்னா 1 by sin square a. அப்போ sin square a by 1ன்னு வரும். இதோட வேல்யூ sin square by cos square a tan square a சொல்லிக்கலாம். சரியா? அதே மாதிரி இதை ஈக்குவல் டு tan square a ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி இதையும் ப்ரூவ் பண்ணலாம். 1 minus tan a sin a by cos a ன்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி cot a 1 minus cos a by sin a. ரெண்டுத்துக்குமே ஸ்கொயர் இது மாதிரி இருக்கு. சரியா? இப்போ இதுக்கு LCM எடுத்துக்கலாம் பாருங்க. cos a ன்னு வரும். cos a ன்ட்டு இது cos a minus sin a whole square divided by அதே மாதிரி sin a இது வந்து நான் LCM எடுத்தேன் sin a minus cos a whole square. அப்போ இதை என்ன பண்ணலாம்னா ரெசிப்ரோகேட் பண்ணிடுறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோம் தனித்தனியாக கூட போட்டுக்கலாம். இந்த cos a minus sin a divided by cos a whole square இது ரெசிப்ரோகேட் ஆச்சுன்னா sin a divided by sin a minus cos a whole square. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல இருக்கிற மைனஸ் மட்டும் நான் ஒன்று வெளியில எடுத்துட்டேன் அப்படின்னா sin a minus cos a whole square அப்படின்னு போட்டுப்பேன். இதுக்கு தனியாகவும் போட்டுக்கிறேன் cos square a. நடுவில் இன்டூ ரெசிப்ரோக்கல் பண்ணும் போது இன்டூ தான் வந்துருக்கும். இது sin square a இன்டூ இதை அப்படியே வச்சுக்கிறேன் sin a minus cos a whole square. இப்போ இது எதுவும் இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். இதுவும் கேன்சல் ஆகிடும். மைனஸ் ஸ்கொயரில் இருக்கும்போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் தான் ஆகிடும். அந்த மைனஸும் போயிடும். அப்போ நம்மளுக்கு ஜஸ்ட்டு sin square a by cos square a தான் வரப்போகுது. sin square a by cos square a தான் வரப்போகுது. அதை வந்து tan square a ன்னு சொல்லிக்கலாம். சரியா?